ரப்பர் பந்து நல்ல படம் வந்திருக்குங்க. கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருங்க. இல்லாட்டி மொக்க படமா எடுத்து நம்ம தலையில கட்டி பார்க்க வச்சு கொன்னே போடுவாங்க. பாத்துக்கோங்க. அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனாரு. கெத்து தினேஷ், அன்பு ஹரிஷ் கல்யாண், அழகு சஞ்சனா, அற்புதமான நடிப்பை கொடுத்த சுவாசிகா, அட்டகாசமா நடிச்ச பால சரவணன், காளி வெங்கட். இதுக்கு மேல ஒரு சூப்பர் இன்ட்ரோ கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. அவ்வளவு அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழரசன் பச்சைமுத்து அற்புதமான இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் தான் ரப்பர் பந்து. இந்த படத்துல எந்த ஃபீல்டுங்க நான் பாராட்டுறது? சினிமாட்டோகிராஃபியா? தினேஷ் புருஷோத்தமனோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு சூப்பரா இருந்தது. பீரியட்னாலுமே அந்தந்த பீரியட்க்கு ஏத்தாப்புல இருக்கிற அழகான பிக்சரைசேஷன் இந்த படத்துல நீங்க பார்க்க முடியும். எடிட்டிங் ஒரு இன்ச்சு கூட நீங்க வர சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு அற்புதமான எடிட்டிங் கட் பண்ணிருக்கிறாரு மதன் கணேஷ். இதுக்கு மேல ஒரு சீன் தேவையில்லை, இந்த சீன் வேணுமா அப்படின்னு உங்களை ஸ்கிரீனை விட்டு கண்ணை எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சூப்பரான ஒரு எடிட்டிங்க கொடுத்திருக்கிறாரு. சாண்ட்ரால்டன் அவருக்கு சொல்லவா வேணும், அவர் எப்படி மியூசிக் போடுவாருன்னு குட் நைட்லயே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதை விட ஒரு படி மேல இந்த படத்துக்கு என்ன பாட்டு வேணும், எந்த இடத்துல பாட்டு வேணும், என்ன மியூசிக் வேணும், கேப்டன் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸா இருக்கட்டும், தளபதி விஜயோட ரெஃபரன்ஸா இருக்கட்டும், எந்தெந்த பாட்டு எந்தெந்த இடத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு அலோவ் பண்ணி அவ்வளவு சூப்பரா பிக்சரைசேஷன், அவ்வளவு சூப்பரா படத்தோட ஒன்றி இசையும் டிராவல் ஆயிருக்கு. இதுதாங்க உண்மையான ட்ரிபியூட் டு விஜயகாந்த். பெர்ஃபார்மன்சஸ்ங்க ரொம்ப சட்டிலான ரொம்ப கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு ஹரிஷ் கல்யாண். ஹரிஷ் கல்யாண் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ்க்கு தனியா ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிரும் போல. படம் ஃபுல்லா ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் ரொம்ப சட்டிலாவும் நீட்டாவும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ப்ரொட்டாகனிஸ்ட் ஹரிஷ் கல்யாணா இருந்தாலும் படம் ஃபுல்லா கெத்து காட்டி அட்டகாசமா சேஞ்ச் ஓவர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மள கைத்தட்ட வைக்கிறாரு அப்படின்னா அது அட்டகத்தி தினேஷ். ஈஸியா அட்டகத்தி தினேஷோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகத்தி படம் அப்புறம் இன்னும் நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. இப்ப ஜேபிபி கூட ஒரு எக்ஸலண்ட் ஆக்டிங் வெளிப்படுத்தினாரு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவரோட சேஞ்ச் ஓவர் லுக் சேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும். பூந்த விளையாடி வெளியில போய் கெத்து காட்டி கிரிக்கெட் விளையாண்டு வீட்டுல பொண்டாட்டிக்கு பயந்த ஒரு ஹஸ்பண்டா, பொண்டாட்டி அவரை விட்டுட்டு கோச்சிட்டு போனதுக்கு அப்புறமேலு அவங்க திரும்பி அவங்களை பாக்குறப்ப கண்ணுல கண்ணீர் விடுறது அப்படின்னு அவ்வளவு அட்டகாசமான நடிப்பா ரொம்ப இயல்பா சாத்தியமா நடிச்சு வெளிப்படுத்திருக்காரு. சுவாசிகா, சஞ்சனா ரெண்டு ஃபீமேல் லீட்ஸுமே அவ்வளவு அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. தேவதர்ஷினி, காளி வெங்கட், பால சரவணன் எல்லாருமே சூப்பரான ஒரு ஆக்டிங்க வெளிப்படுத்திருக்காங்க. டிஎஸ்கே நெகட்டிவ் சைட்ல இந்த படத்துல வந்திருக்காரு. சூப்பரான ஒரு ஆக்டிங்க வெளிப்படுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அட்டகத்தி தினேஷ் அம்மாவாக கீதாவோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு கன்வின்சிங்கா இருந்தது, ரொம்ப இமோஷனலா இருந்தது அந்த சீன். இந்த படத்தோட மெயின் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரைட்டிங். அவ்வளவு ஆழமான அற்புதமான ரைட்டிங் இந்த படத்துல இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன கேரக்டரைசேஷன், என்ன பிஹேவியர், அவங்க எப்படி ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கறத எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் அவ்வளவு அட்டகாசமா ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இயக்குனர். பொதுவாவே ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா போயிடும். ஆனா இந்த படத்துல ஸ்போர்ட்ஸை ஒட்டியே ஒரு ஃபேமிலில என்ன பிரச்சனை நடக்கும், அந்த ஃபேமிலிக்குள்ள என்ன ஈகோஸ் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் சூஸ் பண்றதுனால என்ன ஈகோ கிளாஸ் நடக்கும், ரிலேஷன்ஷிப் குள்ள என்னென்ன ஈகோஸ் வரும் அப்படிங்கறத எந்த ஒரு அசாத்தியமான விஷயமும் இல்லாம சாதாரணமா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களையே அவ்வளவு சூப்பரா ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு இயக்குனர். ஸ்பாயில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய படம். அவ்வளவு நேர்மையா, அவ்வளவு உண்மையா, அவ்வளவு அன்பா, மனசுக்கு நெருக்கமா ஒரு படத்தை கொடுத்திருக்காங்க. ஃபேமிலியா போய் இந்த படத்தை நம்ம போய் தியேட்டர்ல கொண்டாடணும் அப்படின்னா எந்த ஒரு சீனையும் நீங்க தேவையில்லைன்னு நினைக்கவே முடியாத அளவுக்கு எல்லா சீனையுமே கரெக்டா என்னென்ன தேவையோ, ஒரு கேஸ்ட் ஓரியன்டா விஷயங்களா இல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஈகோவை பத்தி விஷயங்களா எதையுமே இக்னோர் பண்ணாம, அதே மாதிரி ரொம்ப டீப்பாவும் போகாம சட்டிலா எல்லா கேரக்டரைசேஷனோட இம்பார்ட்டன்ஸையும் கொண்டு வந்து இப்ப பால சரவணன் ஹரிஷ் ஃப்ரெண்டா வராரு, அதே மாதிரி தினேஷ் ஃப்ரெண்டா வர இன்னொரு கேரக்டர் வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கும் படத்துல ஒரு முக்கியமான விஷயம் பண்ணக்கூடிய இடத்துல பண்ணுவாங்க. அதே மாதிரி காளி வெங்கட்டோட கேரக்டரும் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணும். காளி வெங்கட்டோட பொண்ணு கேரக்டர் ஒன்று வரும். நீங்க போய் படம் பார்த்தீங்கன்னா தான் அந்த படத்தோட ஃபுல் எசன்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேங்க. ஒவ்வொரு சீனும் எப்படிலாம் சுவாரஸ்யமா கொண்டு போறது, அதாவது தெரிஞ்ச கதை தான், எந்த மாதிரி கதை, அந்த கதை எப்படி முடியும் அப்படிங்கிற கெஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனா அத காட்சி அமைப்புல எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறது அப்படிங்கறதான் அவங்க ஜெயிக்க முடியுங்க. அந்த விஷயத்த கரெக்டா கேட்ச் பண்ணி ஒவ்வொரு சீனையும் நம்ம என்ன சீன் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த சீனை நமக்கு வேற ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, அது அட்டகாசம். அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னா படம் முழுக்க வரக்கூடிய ஹியூமர். ஹரிஷ் கல்யாணோட எக்ஸ்லவரை வச்சு வரக்கூடிய ஹியூமர் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுங்க. மெயினா ஹரிஷ் கல்யாணுக்கும் சஞ்சனாக்கும் ஒரு லவ் சீன்ஸை விட தினேஷுக்கும் சுவாசிகாவுக்கும் வரக்கூடிய லவ் சீன்ஸ் அவ்வளவு அட்டகாசமா இருந்ததுங்க. படத்தோட கிளைமேக்ஸ் யூகிக்கிற மாதிரி இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல ஹரிஷ் கல்யாண் பண்ற ஒரு விஷயம் நம்மள ஹார்ட்
டச்சிங் ஆக்கி விடுங்க. படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பா சொல்லணுங்களா, ஹீரோ ஹீரோயின் வந்து லவ் பண்றாங்க, அது வந்து கோயின்சிடென்ட்டா நடக்கிற மாதிரி ஒரு சீனை வேணா சொல்லலாங்க. சும்மா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக வேணா சொல்லலாம். என்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே எதுக்கு பெருசு படத்தை விடாம படம் ஃபுல்லா என்கேஜிங்காகவும் அட்டகாசமாவும் ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. மொத்தத்துல ரப்பர் பந்து எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பமா போய் ஒரு நல்லா ரசிச்சு சிரிச்சு எல்லா இமோஷனையும் நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துற மாதிரி அவ்வளவு அழகான நீட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் வித் ஃபேமிலி மூவி. கண்டிப்பா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவி வாழை மகாராஜா வரிசையில ரப்பர் பந்தும் சேர்ந்துருச்சு. ரப்பர் பந்துக்கு ரிவ்யூ பை ஃபேமிலியோட ரேட்டிங் என்னன்னா, செம்ம கெட்டான ஒட்டான மூவி. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்துல சந்திக்கிறேன்.